ஹாய் ஹலோ. இப்போ நம்ம அக்யூமுலேட்டர் ஒரு செகண்ட் பார்ட் பார்க்குறோம். அந்த மேட் இன் ஜப்பான் புக்கோடது. அவர் வந்து அந்த சோனி கம்பெனி வந்து யார்கிட்ட அவர் கொடுத்துட்டு போனார் கடைசியாக அப்படிங்கிறத பார்க்கணும். யாரை வந்து அவர் பிரசிடெண்ட்டாக ஆக்கினாருங்கிறத ஒரு நேம் காட்டுறேன். நேம் வந்து பார்த்தீங்கன்னா நொரியோ ஓகுனா. உங்களுக்கு கிளியராக தெரியும். இங்கே இருக்குது பாருங்கள், நொரியோ ஓகுனா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட்டர் கம்பெனியோட பிரசிடெண்ட்டாக இருந்தார். சோனி கம்பெனியோட பிரசிடெண்ட்டாக இருந்தார். இவர் வந்து எப்படி பிரசிடெண்ட்டாக இருந்தார்னா, இவர் தான் வந்து அக்யூமுலேட்டரையும் அவர் கம்பெனி பண்ண ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டையும் இவர் தான் வந்து கலாய்ச்சார், கிரிட்டிசைஸ் பண்ணார். அந்த ஆளை தான் வந்து இவர் வந்து பிரசிடெண்ட்டாக மாற்றினார். எப்படின்னா, இவர் வந்து ஒரு டேப் ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். அந்த டேப் ரெக்கார்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பேசுகிறதா நல்லா நல்லா அப்சர்வ் பண்ணிக்குது, நல்லா ரெக்கார்ட் பண்ணிக்குது. ஆனால் அந்த டேப் ரெக்கார்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சரியாக வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணதை போட்டால் அந்த டேப் ரெக்கார்ட் சரியாக வந்து சொல்ல மாட்டேங்குது. அப்போ வந்து இந்த நுரியோகங்கிற பையன் வந்து ஒரு ஸ்கூல் பையன். அவன் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு இது நல்லாவே இல்லை, இந்த மிஷின் டப்பா மிஷினு, இது எதுக்கு இதை பண்ணிங்கிற மாதிரி சொல்லிட்டான். இவர் வந்து ஸ்கூல் பையன் ஏதோ உழையிட்டு போகிறான்னு விடாமல் போய் கேட்குறாங்க, உனக்கு இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ வந்து ஒரு டான்ஸர் வந்து டான்ஸ் ஆடுறான்னா அவன் வந்து அவனோட ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக தப்பான்னு சரி செக் பண்ணுறதுக்கு கண்ணாடி முன்னாடி ஆடி பார்ப்பான். அப்போ ஒரு சிங்கர் வந்து இந்த இதை ரெக்கார்டை யூஸ் பண்ணுறான்னா நம்ம பாடினது கரெக்டாக தப்பான்னு அவன் எப்படி செக் பண்ணுவான். அதுக்கு வந்து அவன் பாடினதை அவன் ரெக்கார்ட் பண்ணி கேட்கணும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து பண்ணதை சரியாகவே கேட்க மாட்டேங்குது, இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவருக்கு வந்து நல்லா அவனுக்கு வந்து எந்த ப்ராடக்ட் பண்ணாலும் இவன் வந்து ஒரு இது சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் அதை வச்சு சின்ன பையனாக இருந்தாலுமே ஸ்கூல் பையன், எனக்கு தெரிஞ்ச அவன் ஸ்கூல் பையனாக இருந்தாலுமே அவனை வந்து ஒரு கம்பெனியோட பிரசிடெண்ட்டாக ஒரு கொஞ்சம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஆக்குனார். ஸோ வந்து அவர் வந்து பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணணும், ஒரு கம்பெனி எப்படி டெவலப் பண்ணணுங்கிறத பார்த்தார். அதேமாரி அவர் கம்பெனியில் ஏதாச்சும் ப்ராப்ளம், ஆளுங்களை லே ஆஃப் பண்ணுறாங்க, இல்லைன்னா சம்பளத்தை குறைக்கிறாங்கன்னா கீழ் லெவல் எம்ப்ளாயிஸை மட்டுமே அப்படி பண்ண மாட்டாராம். அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக மேனேஜர்ஸ்லேருந்தே கை வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் மேனேஜர்ஸ்ங்களுக்கு வந்து நம்ம தான் இங்கே டாப்பு, நம்ம தான் இங்கே சுப்பீரியர்னு ஐடியாலாம் வரக்கூடாது, எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு தாட் வரணும். ஸோ அதனாலே அவர் வந்து அப்படி தான் ஈக்குவாலிட்டின்னு பண்ணுவார். அதேமாரி புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க கிட்ட சொல்லுவாங்க, சோனியாக வந்து உங்களே வந்து சூஸ் பண்ணலை, நீங்களே தான் சோனியை சூஸ் பண்ணி வந்திருக்கீங்க. அப்படின்னா நீங்கள் இந்த கம்பெனியில் 20 வருஷம் இருக்கணும், உங்கள் ஐடியாஸை நீங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சுப்பீரியர் ஆஃபீஸருக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஒரு வாட்டி ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த தப்பு அடுத்த வாட்டி பண்ணாதீங்க, புது தப்பு கூட பண்ணுங்கள், புது விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள், குவாலிட்டியானதை கொடுங்க அப்படின்னு அந்த ஐடியா அதுமாதிரி அவர் செம்மையாக சொல்லியிருக்காரு. அவங்க வந்து அதுமாதிரி ஐடியா மேலே லவ் பண்ணாதீங்க. ஏன்னா ஐடியாவில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். நம்ம லவ் பண்ணிட்டோம்னா அந்த ஐடியாவை நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாது, அதில் இருக்க அந்த மிஸ்டேக்ஸ் ஏற்றுக்க முடியாது. ஸோ அதுலேயுமே நமக்கு நிறையா ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு டாபிக் அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு, எப்படி பிஸ்னஸ் நடத்தினார், எப்படி மல்டிபிள் கண்ட்ரியில் மல்டிபிள் ரீஜன்ஸில் எப்படி அவர் எல்லாம் பண்ணியிருக்காருங்க, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.